அது தண்ணி கை கழுவுறதுக்கு சாமி, அங்க வச்சிருங்க. வாங்க வாங்க சாமி. சிவாயனம் எல்லாம் எங்க இருக்கா? உள்ள இருக்கு. உள்ள பின்னாடி தான் இருக்கு. சாமி நாளைக்கு இங்கே மகேஸ்வர பூஜை இருக்கு சாமி. தாத்தா உட்காருங்க, வாங்க இடம் இருக்கு உட்காருங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா சாமி? சாமி உட்காருங்க உட்காருங்க. உட்கார முடியலன்னா பரவாயில்ல, மேல ஃபென்சிங்ல உட்கார சொல்லுங்க சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்புறமா பிளேட்ல கூட சாப்பிட்டு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே தான் உட்காரணும்லாம் அவசியம் இல்லை சாமி. நிறைய பேருக்கு முட்டி மடக்க முடியாது, வயசானவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. ஐயா அடுத்த பந்தி உட்காந்துக்கலாமா? ரொம்ப இடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி இருக்குமே, கோச்சிக்காதீங்க. நல்லா கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடலாம், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க அப்படியே உட்காருங்க ஒரு 5 நிமிஷம். இல்லைன்னா அங்கேயும் உட்காந்துட்டாங்களா ஆளுங்க? சரி நீங்க ஃப்ரீயா உட்காருங்க சாமி. அதனால தான் அவர் ஐயா வந்தவங்களை கூட கொஞ்சம் பேர் அடுத்த பந்தி உட்கார வச்சிடலான்ட்டு. நிம்மதியாக சாப்பிடணும், தொந்தரவு இல்லாமல். கொடுங்க ஐயா, ஒரு 4 பேருக்கு மட்டும் கொடுக்காம இருக்கு. பார்வதி மலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, விநாயகப் பெருமானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சூர சங்காரனுக்கு, வள்ளி பலமாரனுக்கு அரோகரா. தொல்லை இருவிரவி சூழும் நல நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறிய உங்களுக்கு தான் லைன் அடிச்சிட்டே இருக்கேன் எனும் தேன். ஓ எந்த இடத்துல வரீங்க? நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க. வாங்க வாங்க. இல்ல இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க? நெஞ்சில் நீங்காதான் தார் வாழ்க. சரி சரிங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க, அதான் ஆரம்பிச்சிட்டோம். தார் வாழ்க, ஆகமுமா நின்று அன்னிப்பான் தார் வாழ்க. ஏகன் ஐயா நம்ம நிர்கலிங்கத்துக்கு முன்னுக்கு வந்துருங்க ஐயா. வேகங் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. சரிங்க, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. பெய்குடல்கள் வெல்க. சரிங்க ஐயா, ஏன்னா செய்யோந்தன் ஆரம்பிச்சிட்டாங்க, சிவபுராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரங்குய்வார் உண்மையிலும் கோள்கடல்கள். சரி வாங்க வாங்க. சிறங்குய்வார் ஓங்கவிக்கும் சீரோல் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவசேவடி போற்றி, நேயத்த நின்ற நிமல நடி போற்றி, மாய பிறப்பதற்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் நாளே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை
முந்தை வினை பொழுதும் ஓயே சாமி அப்பளம் கொடுக்குறீங்களா பழம் கொடுக்குறீங்களா? கண்ணுதலால் தன்கர்ணே தன்காட்ட ஸ்வீட் வச்சாச்சு. என்னதற்கு எட்டா எழுதா கலை இறங்கி இன்னிறந்து அப்பளம் கொடுத்துட்டு வந்துடுறேன். விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதா நின்றொறிஞ்சி பொல்லா வினையே புகழுமார் ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி எந்த பக்கம் கொடுக்குறீங்களா? சாதா பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் பொய்யே ஒன் பொன்னடிகள் கண்டண்டு வீடெடுத்தேன் பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாகாத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயலனாயிமலாம் பொய்யாலமெல்லாம் போயகல வந்தருதி மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அலரைக்கும் நல்லறவே ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அழுதருவாய் போக்குவாய் என்னை புகுந்திருப்பால் நின்றறிஞ்சில் நாட்டட்டு நேரியாய் செய்யாய் நரையானே மாற்றம் மரங்களிய நின்ற மறையோனே கறந்த பால் கலந்தொழந்து நெய் கலந்தால் போல பிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் நிலங்கள் ஓர் ஐந்துளையார் விண்ணோர் ஏற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புழுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயி குடிலை மலங்க புலஞ்சில் வஞ்சனைகள் செய்க விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி நிலந்தன்மை வந்தருதில் நீகடகள் காட்டி நாய கிளையா கிடந்த அடியோர்க்கு தாய சிறந்த தயாவாலா தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பட்டரிட்டு பாரிக்கும் ஆரியனே தேச அல் புரிந்து நெஞ்சில் வெஞ்சங்கட பேராரா நின்ற பெருங்கரனே பேராரே ஆரா அமுதே அளவில்லா வெண்மானே ஓராரா உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவியனே தொண்டருளை தோன்றா பெருமினே ஆதியனே அந்தம் நடுவாக்கி அல்லானே ஈத்தொன்னே ஆள்கொண்டே எந்தை பெருமானே நோக்கரிய நோக்க நுணரவே போக்கும் வரவும் மனவருளா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லாத நுண்ணரவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையில் ஊட்டாரா உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விடப்பலம்ப உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அரணே ஓவென்றன்று போற்றி பொழுந்து பொய்குட்டு மெஞ்ஞானால் வீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமே கள்ள புறப்பளிக்க கட்டளிக்க வல்லானே நல்லிருந்து நட்டம் பைந்தாடும் நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவென்றன்று சொல்லு கரியானே சொல்லு திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லுருவார் செல்வ சிவனத்தில் உள்ளா சிவனடிக்கு வல்லோர் இயக்க பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம்
அண்ணாமலை சிவ சிவாய நமவோ ஆரூர் அரசே சிவாய நமவோ ஐயா கைலை நாதா சிவாய நமவோ ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா, பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க, போயிட்டு இருக்கு. என்ன டைம்? சிவாய நமவோ 10:45 சொன்ன 11 ஆயிடுச்சுங்க. சரிங்க ஐயா, அதான் முத பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க. நாதா சிவாய சரி சரி நமவோ சரி சரி சரிங்க ஐயா. சிவ 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 சிவாய நமவோ சிவாய நமவோ அராய நமவோ சிவ 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 சிவாய நமவோ சிவாய நமவோ அராய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய வட வரலையா சாமி? நமவோ வேண்டான்ட்டீங்களா? அப்பதான் வருதா? ஓகே ஓகே. அருணாச்சல சிவ சிவாய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ ஆரூர் அரசே சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ இந்த பக்கம் நான் பழம் கொடுக்குறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கொடுத்துட்டாரு. எந்த பக்கம் இருந்து வரல சாமி? பழம் வந்துச்சா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஆமா, இன்றைய அன்னதானம் மானு வெங்கடேஷன் பெங்களூர்ல இருந்து அவங்க தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் அரோஹரா சிவாய நம. சாமி சாமி எல்லாம் சாப்பிடுங்க ஐயா, சாப்பிட ஆரம்பிங்க ஐயா. சாமி சாம்பார். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா? சாமி ஒரு பக்கெட் சாம்பார் என் கையில் கொடுத்துருங்க. ரசம் ஒன்று எடுத்துட்டு போயிடலாம் ஐயா. சாம்பார் சாம்பார் தாத்தா சாம்பார். ஐயா சாம்பார். ஐயா யாருக்காச்சும் சாம்பார். சாமி சாம்பார். ஐயா சாம்பார். சரி
சாம்பார். சாம்பார். சாமி சாம்பார். ஐயா சாம்பார் யாருக்கா? ஐயா உங்களுக்கு? தாத்தா சாம்பார் போடுங்க போதுங்க. ரெண்டும் புரியல எனக்கு. போடுங்கன்னு சொன்னீங்களா? வரேன் தாத்தா. ஐயா சாம்பார். சாம்பார் சாமி இருக்கு. தாத்தா சாம்பார் கொடுங்க கொடுங்க. சாமி நல்லா கலக்கி ஊத்துங்க சாம்பார். சாமிக்கு ஒரு கரண்டி சாம்பார் போடும். சாம்பார் வருது. வருது ஒரு நிமிஷம். சாமி 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 போடுங்க போடுங்க. மாங்காய் போடுங்க போடுங்க. ஒரு அரை கரண்டி போடுங்க. தாத்தாவுக்கு தாத்தா பொறுமையா சாப்பிடுங்க. சமயம் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க, அவசரம் இல்ல. சாமி என்ன வேணும்? என்ன வேணும்? ரசமா? இருங்க அப்படியே வந்துருவாரு. சாமி கூட்டு வருது பாருங்க, யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஐயா கூட்டு வருது பாருங்க அந்த பக்கம், யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. வந்துட்டார் ஒரே நிமிஷம் இருங்க. சாமி வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க கூட்டு. சாப்பாடா? சாமி சாதம் கொடுக்கலாம். எல்லாம் சாதம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. தாங்க. யாருக்கு சாதம் வேணும்? ஐயா சாதம் சாமி. ரசமா அதோ வருது பாருங்க. தாத்தா எடுத்து சாதம் வேணுமா? சரிங்க ஐயா சரிங்க. கொஞ்சம் ரசம் சாப்பிடுங்க, அப்புறம் மோர் சாப்பிடுங்க. சாதமா? சாமி உங்களுக்கு சாதம் யாருக்காது? கிடையாது சாப்பாடு. அம்மா ஐயா யாருக்காவது சாதம்? சாமி சாதம் யாருக்கு? ஓகே ஐயா சாதம் யாருக்கு? ஐயா சாதம் யாருக்கு? சாதம் ஐயா. சாமி சாதம். சாமி சாதம். தாத்தா சாதம். வர சாமி. இன்னும் கொஞ்சமா? சாமி சாதம். சாப்பாடு இங்க தாங்க.
வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க சாமி. பொறுமையா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. சாமி என்ன வேணும்? சாமி நாளைக்கும் இதே இடத்துல 11 மணிக்கு வந்துருங்க. 10:45 வந்துருங்க. ஐயா நாளைக்கும் இதே டைம் 10:45 வந்துருங்க. சாமி நாளைக்கும் 10:45 வந்துருங்க. சாமி மோர் வருது, டம்ளர்ல வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சாமி அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டே போயிடுங்க சாமி. தண்ணியா? ஐயா தண்ணி கேன் எங்க இருக்கு? தண்ணி ஜக் கொடுங்க. கொடுங்க தண்ணி ஜக் கொடுங்க. ஐயா சாதம் கேட்கறாரு பாரு, கொடுங்க. சாமி யாருக்கு தண்ணி கேட்டது? சாமி அந்தாண்ட பக்கெட்ல தண்ணி வச்சிருக்கு பாருங்க, அங்கதான் கை கழுவணும். வழியில யாரும் தயவு செய்து கை விடாதீங்க. ஐயா தண்ணி கேட்டீங்க, யார் தண்ணி கேட்டது? சாமி தண்ணி யார் கேட்டது? ஐயா யாருக்கு தண்ணி வேணும்? சாமி யாருக்கு தண்ணி வேணும்? ஐயா தண்ணி யாருக்கு வேணும்? சாமி தண்ணி யாருக்காவது வேணுமா? சாமி தண்ணி வேணுமா? சாமி தண்ணி யாருக்காச்சும் வேணுமா? ஐயா யார் கூட்டு கேட்டது? பிரச்சனை கொடுத்தலாம்பா. The person you're calling. பிரச்சனை கொடுத்துடலாம். சாமி முதல் பந்தயம் முடிஞ்சிருச்சு சாமி. ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாதுங்க. ஏன் நேற்றே நான் சொன்னேன் உங்ககிட்ட. அதாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி வாங்க ஐயா. சரிங்க ஐயா. சிவாய நம.
நாளைக்கு பண்ணும்போது எங்களுக்கு சேர்த்து வச்சு பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஓம் நம சிவாய. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய. சாமி திருப்தியா? ஓம் சிவாய நாம கரோர. உங்க மன நிறைவு தான் எங்க சந்தோஷம். ஐயா எல்லாரும் எழுப்பிடு. முடிச்சாச்சு, எல்லாரும் கொடுத்தாச்சு. நம்ம பார்வதி பதையே அரோகரா அரோகரா சிவாய நம்ம. ஐயா அங்க பக்கெட்டில கொஞ்சம் மண்ணில கை விடுங்க ஐயா. நடைமேடையில யாரும் கழுவாதீங்க. கொஞ்சம் அந்த செடியில மண் தரையில கை விடுங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படியா? நீங்களும் பெங்களூரா? ஓசூரா? இன்னைக்கு ஒரு ஐயா ஒருத்தர் பெங்களூர்ல இருந்தா ஸ்பான்சரு. கோயிலுக்கு போயிட்டு உள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்க. ஆமா ஆமா, கோயில்ல கூட்டம் வெளியே வர முடியல பாவம். அப்பயும் சொன்ன அன்னதானம் முடிச்சிட்டு போங்கன்னா. இப்ப ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. ஐயா நம்ம என்ன குடுக்குறாங்களோ குடுக்கறத வச்சு செய்யறோம். பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யூடியூப் வழியா யூடியூப்ல வீடியோஸ் போடுவோம். வீடியோஸ் யூடியூப்ல இருந்து யாராவது உங்களை மாதிரி ஸ்பான்சர் கொடுத்தா அதை நான் சேர்த்து செய்வோம். நீங்க சும்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டு கொஞ்சம் சும்மா ஒரு பிளேட் இருக்கு, பிளேட்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல உட்காந்து கூட சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா. இல்ல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் என்ன பண்றோன்றது தெரியும். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. சும்மா உட்காருங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. உட்காருங்க. How many days before we will inform you? சாதா தான் இருக்கு. இதுல போய் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்கம்மா. உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்கம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா? புரியுது. உட்காந்து சாப்பிடுங்க. சரி வாங்கிக்கோங்க ஐயா. நீங்க நைட் சாப்பாடு கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு உங்களுக்கு, உங்க சாப்பாடு இது. துறவிகளுக்குன்னு சாப்பாடு. ஐயா உங்களுக்கு போதுமானது வாங்கிட்டீங்களா? அதுக்குள்ள ஏன் போனீங்க? அதான் இந்த மாதிரி இவங்க வரவங்களால நம்ம உங்களுக்கு கரெக்டா செய்ய முடியல. அதனால தான் அவரை கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா. பரவாயில்ல ஐயா, போதும் போதும். அடிக்காது இல்லைங்க. யாருங்க இலையா? பிளேட்டு கொடுத்துருங்க, பிளேட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி, இலை இல்லை, பிளேட்டு கொடுத்துருங்க. இந்த வாங்கிக்கிட்டு உட்காருமா, உட்காந்து சாப்பிடுமான்ட்டேன்.
ஐயா சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எது கொடுத்தாலும் ஓகே. என்ன திடீர்னு எல்லாம் நம்ம கொடுக்க ஏதாவது நினைச்சிட போறீங்க. எது கொடுத்தாலும் ஓகே. யாருக்கு எல்லாம் இல்ல சாமி? உட்காருங்க. ஐயா ஒரு பிளேட் சாதம் மட்டும் ஸ்பான்சர் வராங்க, உங்களுக்கு வச்சிருங்க. ஆமா வச்சிருவோம். சாதம் சாம்பார் மட்டும் கொஞ்சம் வச்சிருங்க. என்ன ஐயா வேணும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களா, உட்காந்துங்க, பந்தியில முடிச்சுட்டு வந்துடலாம். தாத்தா கொஞ்சம் கோச்சிக்காதே, பந்தி கொடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு தட்சணை கொடுத்துட்டு வந்துடலாம். ஐயா இதோ வரேன். இதோ தட்சணை கொடுத்துட்டு வந்துடுவோமே. தாத்தா எங்க ரொம்ப நாளா பார்க்க முடியல? எங்க எந்த ஊருக்கு? சொல்லாம என்கிட்ட பேரங்கிட்ட சொல்லாம போலாமா? உன்னை தேடுறதுக்குன்னு ஒரு ஆள் இங்க இருக்கிறாங்கல்ல, ஆள் இல்ல பரவாயில்ல. எங்க போனாலும் சொல்லிட்டு போனோம், இல்ல உன் இடத்துல போர்டு எழுதி வச்சுட்டு போனோம், தாத்தா அங்க சென்றுள்ளார். பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்டாலும் தெரியல, எங்க போனாருன்னே தெரியலன்றாங்க. சாப்பிடும் ஒரு இலைய வேஸ்ட் பண்ணிருக்கேன். மோரா நம்பரா இருக்கு. ரசம் சாப்பாடு இங்க வந்துருங்க. ரசம் உனக்கு என்ன வேணும் சொல்லு, அவங்களுக்கு அவங்க கேட்பாங்க. சரியா? ஓரமுக்கால